ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்துட்டு ஏப்ரல் மந்த்துக்கான செகண்ட் வீக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டலாக 10 கொஷின் பார்க்குறோம். 10 கொஷினுமே வந்துட்டு எந்த டாப்பிக்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அளவியலில் 2 டைமென்ஷனல் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த 10 சம்மும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் உடைய ஒரு சரிவகத்தினுடைய இணை பக்கங்களின் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது எனில் இணை பக்கங்களினுடைய அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு கதிரொளி மறைப்பான் இரு சமபக்க சரிவக வடிவத்துல இருக்கு. அப்ப இரு சமபக்க சரிவக வடிவம் எப்படி இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? அதன் இணைப்பக்கங்கள் முறையே 81 சென்டிமீட்டர், அப்புறம் 64 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய உயரம் 6 சென்டிமீட்டர் எனில் அந்த பரப்பை வண்ணமிட ஒரு சதுர மீட்டருக்கு, அதாவது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபாய் ஆகுதுன்னா மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த பரப்பு தெரிஞ்சா நம்மளால அந்த செலவை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்போ பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பரப்பளவோட இன்ட்டு 2 வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு ஃபைனலாக எவ்வளோ செலவாகுதுங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணை பக்கங்களினுடைய அளவுகள் முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்துக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகக்கூடிய மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுலையும் நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின். 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரமும் 18 மீட்டர் உயரமுடைய ஒரு இணைகரமும் சம பரப்பளவு உடையவை எனில் இணைகரத்தினுடைய அடிப்பக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைகரத்துக்கான அடிப்பக்கம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின். பரப்பளவு 1080 சதுர சென்டிமீட்டர் உடைய சரிவகத்தினுடைய இணை பக்கங்கள் முறையே 55.6 சென்டிமீட்டர் மற்றும் 34.4 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 6வது கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களினுடைய அளவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மூலைவிட்டம்னா தெரியும் இல்லையா, ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜ் வர இருக்கக்கூடிய அந்த வேல்யூ. அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். 63 சென்டிமீட்டரில் 63 மீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட வடிவ ரோஜா தோட்டம் உள்ளது. அந்த தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 செலவு செய்து அந்த தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் எனில் அதற்காகக்கூடிய மொத்த செலவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அகெயின் செலவு பேஸ் பண்ண சமயம் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது 2.135 மீட்டர், 2.135 மீட்டர் ஆரமுள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை காண்க. ஒரு வட்ட பூங்காவினுடைய சுற்றளவு 352 மீட்டர். அந்த பூங்காவினுடைய பரப்பளவு என்ன? அடுத்த கொஸ்டின். இந்த லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் அளவியல் 2D. ஓகேவா? 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தில் அதோட தளத்துல சிமெண்ட் பூசுறதுக்கு சதுர மீட்டருக்கு 18 ரூபா செலவாகுது அப்படின்னா மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 10 கொஸ்டினையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடியும் பொழுது லேட்டராக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு ஷோ ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இந்த 10 சமயம் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு இதில் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த சம்மெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றவங்க டேரெக்டாக அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்ஸை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியான மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.